So hi everyone, this is Pugalendra Ramakrishnan, CEO and founder of Prihara Studios. So March 18, ஈசலர் ஐஏசி நடத்தின ஆண்டர்பிரினர்ஷிப் கிராஜுவேஷனுங்கிற பிக்கஸ்ட் செரிமனியில் நம்ம பிரிஹாரா ஸ்டுடியோஸை அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நவம்பர் மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அஃபிஷியலாக இல்லாமல் அன்அஃபிஷியலாக இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறோன்னு தான் சொல்லியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் நிறையா ஒர்க்ஸ் வந்துச்சு, நிறையா பண்ணோம். பட் அதை எங்கேயுமே நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணல. பிகாஸ் இது ஒரு ரெஜிஸ்டர்டு கம்பெனியாக ஃபுல்ஃபில்லாக லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் இது எல்லாத்தையுமே நாங்கள் போஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சோம். ஸோ அதனால தான் அந்த 2 மாதம் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொன்னப்போ கூட பண்ண ஒர்க்ஸை நாங்கள் எங்கேயுமே வெளியே கொண்டு வரல. பட் நவ் இட்ஸ் டைம், பிகாஸ் நாங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஒரு ரெஜிஸ்டர்டு கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கான கரெக்டான டீம் மெம்பர்ஸ் ஆட் பண்ணி ஒரு பர்ஃபெக்டாக ஒரு கம்பெனியாக ரெடி ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் பண்ண போகிற ஒர்க்ஸ் எல்லாமே டேரெக்டாகவும் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் என்னோட பிக்கஸ்ட் ட்ரீம்னு சொல்ல முடியாது, ஒரு ஷார்ட் டைம் கோலாக இருந்தது இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதை ரன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதை லாங் டைமாக எடுத்துகிட்டு போகணுங்கிறது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது. அண்ட் இதுக்கு பிரிஹாராங்கிற பேர் வச்சதுக்கு காரணம், ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு அன்டைட்டில்டாக ஸ்டுடியோஸ் தான் வச்சுருந்தோம். பிரிஹாராங்கிற பேர் நான் 10th என் அப்பா அம்மா பேர் 3 பேர் வச்சு பிரிஹாரான்னு சும்மா விளையாட்டுக்கு வச்சுருந்த பேர். ஸோ இப்போ நம்ம என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது டப்புன்னு என்ன யோசிச்சனோ தெரியல, டப்புன்னு அது வந்தது. ஸோ அது வைக்கலாமான்னு யோசிச்சு நிறைய பேர் சஜஷன் கேட்டப்போ வெயின்னு மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ பிரிஹாரா ஸ்டுடியோஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் என் கம்பெனிக்கு பேர் வச்சோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த 2 மாதம் நிறையா ஒர்க்ஸ் பண்ணோம், நிறையா ஈவெண்ட்ஸுக்கு போனோம். பட் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குது. ஸோ நாங்களும் ஒரு கம்பெனி தான் அப்படிங்கிறதுக்கப்புறம் ஸோ நாங்கள் எங்கே லான்ச் பண்ணமோ பிரிஹாரா அப்படிங்கிற கம்பெனியை அதே ஸ்டேஜில் எங்களோட ஃபஸ்ட் ஆல்பமான நினைப்பதெல்லாம் இங்கே நடந்தது எங்கேயும் லான்ச் பண்ணோம். அஃபிஷியலாக எல்லாத்தோடையும் ஈசல், இடிசி, பிஹெச்டி கேஸ்ட் எல்லா ஸ்டாஃப்ஸ் முன்னாடியும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியும் ஸ்டேஜ் ஏற்றி என் அப்பா அம்மா கையால் என்னோடய ஃபஸ்ட் ஆல்பமை லான்ச் பண்ணி, ஸோ அதே ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணி சிங்கர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து பர்ஃபார்ம் பண்ணி ரிவ்யூஸ் கலெக்ட் பண்ணி எல்லாருக்கிட்டேருந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ உங்களோட பிக்கஸ்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ சொன்ன மாதிரி உங்களோட பிக்கஸ்ட் சப்போர்ட்னாலேயே எங்களோட ஃபஸ்ட் ஆல்பமை நாங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ சோஷியல் மீடியா ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஸோ நிறையா ரிவ்யூஸும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் அதையும் ரிலீஸ் பண்ணுறோம். அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் நாங்கள் ரிலீஸ் டேட் எப்போ முடிவு பண்ணல. ஸோ இன்னும் ஒர்க்ஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு தான் இருக்குது. நினைப்பதெல்லாம் இங்கே நடந்தது. ஸோ கண்டிப்பாக ஒர்க்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இன்னும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.